மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல ஹாக்கா கோவை மாவட்ட மலையடிவாரத்தையொட்டி பேரூராட்சிகள் ஊராட்சிகள் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலாக மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்கள் கண்டிப்பாக விடுவித்தரணும். எங்கள் தொண்டாம் தொகுதியில் நரசிவரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை போலுவாப்பட்டி, ஜாயநாயக்கமலை, வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலந்துறை, பூலுப்பட்டி, சுண்டகாமத்தூர் பல பகுதி இருக்குது. அதே போல் கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமலை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆக்காலிருந்து விடுவிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அதையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல் மதுக்கரையில் பாலக்காடு மேட்டில் மரப்பாலன் ஒரு ஏரியா இருக்குது. நாங்கள் இவ்வளவு பாலங்களை கட்டணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டியிருக்கிறோம். 50 ஆண்டு அல்லாத வளர்ச்சி கழக ஆட்சியில் கொடுத்துருக்கிறோம். ஒரே ஒரு பாலத்தை திமுக ஆட்சியில் ரிப்பேர் பண்ணுறது தான் ரயில்வே மாமலம். 4 வருஷமாக இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளாவில் அந்த மதுக்கரையில் அந்த பாலம் இருக்குது. மரப்பாலத்தில் கேரளாவிலேருந்து டெய்லி நிறைய வாகனங்கள் வியாபாரிகள் கோயம்புத்தூருக்கு டெய்லி வருவாங்க. இன்னைக்கு 6 கிலோமீட்டர் சுற்றி வந்திருக்காங்க. 4 வருஷமாக ரிப்பேர் பண்ணுற பாலத்தையே பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது நம்முடைய அரசு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சரி செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல வெள்ளூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 15 நிமிடம் முடிச்சு வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கழக ஆட்சியில கிட்டத்தட்ட 61 ஏக்கர்ல நாங்க நிதி ஒதுக்கி கொண்டு வந்து 55% பணி முடிஞ்சிருச்சு. ஆனால் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க திமுக ஆட்சியில. அதை கண்டிப்பா இன்றைக்கு தாவேக அரசு அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இரு துறைகளும் இன்னும் சில கோரிக்கை இருக்கு. அதை நான் பதிவு பண்ணிங்க துறைகளும் திமுக அரசால் 2 துறைகளும் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி ரெண்டுமே ஒன்றா தான் இருந்தது. தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் இது 2 தனித்தனி அமைச்சருக்கு பிரிச்சிருக்காங்க. அது எப்பவுமே ஒன்றா இருந்தால் யார் அமைச்சராக இருந்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் கட்டுப்பாடு நகராட்சி நிர்வாகம் இருக்குது. ரவியானந்த் புசியானந்த் தலைமையில் அது இருக்குது. யார் இருந்தாலும் ஒன்றா இருக்கும்போது அது நிறைய செயல்பாடுகள் ஈஸியாக இருக்குது. நான் இருக்கும்போது சரி, அதுக்கு முன்னாடி எல்லாமே தொடர்ந்து அப்படித்தான் இருந்தது. திமுக ஆட்சியில் 2ஆக பிரித்தாங்க. ஆகவே இது மக்களுக்கு சேவை செய்ய உதவியாக இருக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, சென்னை, கோவை மற்றும் பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் முக்கிய அடிப்படை வசதிகளான சாலைகள், குடிநீர் திட்ட பணிகள், அதே போல சாக்கடை வசதிகள், மழைநீர் வடிகால், சுகாதார பணிகள் மற்றும் தெருவிளக்கல் ஆகியவற்றை தமிழகம் முழுவதும் நிறைவேற்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ரூபாய் 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகை போதுமானதாக இல்லை. கூடுதலாக இந்த துறைக்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா இதுதான் சர்வீஸ் துறை, நேரடியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய துறை. அதே போல் கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் சாலை அமைப்பது, அதே குடிநீர் திட்ட பணிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு மத்திய அரசுடைய விருதுகள் கிட்டத்தட்ட 143 விருதுகளை அம்மாவுடைய அரசு பெற்றது. அதே போல உறுப்பினர் மழைநீர் நன்றி சொல்லி முடிச்சிருங்க. மழைநீர் சேகரிப்பு கொஞ்சம் டைம். மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மாவில் கொண்டு வந்து அற்புதமான திட்டம். இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மானிய கோரிக்கையில் 34வது பக்கத்தில் 31 பக்கத்தில் கொடுத்துருக்கீங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பெருநகர சென்னையில் மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள் போதனை மாண்பு உறுப்பினர் நிறைய 18 நிமிஷம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு குறைவாகவே முடிக்க வேண்டும் என்று தான் கேட்டிருக்கிறேன். 18 நிமிஷம் ஆயிடுச்சு. நன்றி சொல்லி முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. அதே போல சென்னை பெருநகர குடிநீர் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகருக்கு மட்டும் இன்றைக்கு குடிநீர் திட்ட பணிகள் நம்ம நேரு பேசும்போது சொன்னார், முழுமையாக 870 MLD அந்த திட்டங்கள் அந்த குடிநீர் கொடுப்பதற்கு அதிமுக அரசு தான் காரணம். 400 MLD, அதே போல் 150 MLD பேரூர், அதே போல் நெம்மேலியில் அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 110 விதியில் அறிவித்து மாண்புமிகு முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கை நாயுடு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு 7 முறை நான் டெல்லிக்கு போய் அதுக்கு நிதி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் முழுமையாக. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு கொடுங்கையூரில் கிட்டத்தட்ட 120 MLD
அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் வந்து எடுக்கிறது. மொத்தம் 870 MLD குளங்களுக்கே தண்ணி. அதாவது இப்போ தெலுங்கை ஸ்கீம் இதெல்லாம் வரும் குளங்களுக்கு. அது இல்லாமல் கூட கிட்டத்தட்ட 870 MLD கொடுக்கப்படுதுன்னா அது அதிமுக அரசு தான் காரணம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு. அதே போல் நம்முடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது முந்தைய அரசு 2 அரசு செயலினாங்க. மதுரைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முல்லைப்பெரியால் டேமிலிருந்து அடிவாரத்திலிருந்தே நான் அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பெரிய அதிகமான நிதி ஒதுக்கி மிகப்பெரிய ஸ்கீம் 50 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாத திட்டத்தை கொடுத்துருக்கிறோம். மேலும் ஸ்கீம் நாங்கள் தான் கொடுத்தோம். உள்ளாட்சித்துறையிலிருந்து 2 பாலங்கள் மதுரை கொடுத்துருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்கோம். இப்படி நிறைய திட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரே ஒரு இது மட்டும் பேசி முடிச்சிடறேன். நிறைய இருக்குது, மீதியெல்லாம் கொடுத்தா நீங்கள் பதிவு பண்ணிங்க. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, கொடுத்தா பதிவு பண்ணிங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வாகனம் கொடுத்துருக்காங்க, உதவியாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ளே போகல. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்காவது ஒரு பூஜைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது எந்த அதிகாரிகளும் வர்றதில்லை. இது கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு பியூன் கூட வரமாட்டாங்க. இன்றைக்கி இருக்கும்போது நான் அது வெளிப்படை சொல்ல, எங்கேயுமே போனால் வரமாட்டாங்க. நானும் முன்னாள் அமைச்சரில் போயிருக்கு, வரமாட்டாங்க. அது இன்றைக்கி தொடருது. அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை மாற்றி அந்த எந்த அதிகாரி போன சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனாவே எந்த சின்ன தான் வாங்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது யாருமே அதிகாரிகள் வருவதில்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினராக தான் பேசுகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறையா வந்திருக்காங்க. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை மாற்றணும். அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றிய ஒரு IAS அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கேயோ எல்லாம் மாற்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.